இன்னைக்கு மது அருந்தவங்களுக்கு வர ஃபேட்டி லிவரை விட மது அருந்தாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஃபேட்டி லிவர் நிறையா இருக்குது, குறிப்பாக பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் வாழ்க்கை முறை நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்குவாங்க, ரொம்ப ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் இருக்கும், குடிப்பழக்கம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேர்த்துக்கு இந்த ஃபேட்டி லிவர் அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போது இது ஃபேட்டி லிவருக்கான ஏதோ அறிகுறி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 100 பேர்த்துக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா ஒரு 5% மட்டும்தான் அறிகுறிகள் தெரியும். பல நேரங்களில் ஃபேட்டி லிவருக்கு அறிகுறியே இருக்காது. சரி, இந்த ஃபேட்டி லிவர் இருந்தால் என்ன தொந்தரவுகள் வரலாம்? உங்கள் ஹைட் -100 என்ன எண்ணிக்கை வருதோ, ஒருத்தருக்கு வந்து 175 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா 100 கழிச்சா 75 அந்த ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரலில் கொழுப்பு தங்குதல், அந்த பிரச்சனையை பற்றி பேச போகிறேங்க. அதாவது இன்றைக்கி நிறைய பேர் இதை சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த ஃபேட்டி லிவர்னால் என்னங்க? ஹெப்பாட்டிக் ஸ்டேட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கல்லீரலில் தேவைக்கு அதிகமாக கொழுப்பு வந்து படிமானம் ஏற்படுறதுனால் வரக்கூடியது அந்த ஃபேட்டி லிவர். சரி, இந்த ஃபேட்டி லிவருக்கான காரணம் என்ன? அடிப்படையாக முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவருக்கு ஒரு முக்கியமான காரணம் எதுவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மது அருந்துதல். நிறையா மது அருந்துறவங்களுக்கு, குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது ஆல்காலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி மது அருந்துறவங்களுக்கு வர ஃபேட்டி லிவரை விட மது அருந்தாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஃபேட்டி லிவர் நிறையா இருக்குது, குறிப்பாக பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று புவர் லைஃப் ஸ்டைல், அதாவது அதிகமான மாவுச்சத்து மிகுந்த பொருள் எடுத்துக்கிறது, அதிக இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை எடுத்துக்கிறது, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, உடற்பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவாக இருக்கவங்களுக்கு, நிறைய அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் வரதை நீங்கள் பார்க்குறோம். அதாவது மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த 60-70களில் ஒரு பிரச்சனைக்குரிய நோயாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மனித குலத்தையே அச்சுறுத்தக்கூடிய நோய் தான் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் பாக்ஸ், அதாவது பெரிய அம்மைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 2000களில் மனித குலத்தையே பயமுறுத்தப்பட்ட வியாதி எதுன்னு பார்த்தீங்கன்னா HIV AIDS. இப்போது இந்த 2000 தாண்டி இந்த 2020களில் பிரச்சனைக்குரிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பார்த்தீங்கன்னா உடற்பருமன் வரும், சக்கரை வியாதி வரும், ரத்தத்தில் கொழுப்பு இது இருக்கு இல்லைங்களா, கொழுப்பு புரதங்கள் இருக்கு இல்லையா, இந்த LDL, ட்ரைக்ளிசரைட்ஸ், VLDL இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். இதில் அளவுக்கு அதிகமாக இதனுடைய அளவு கூடுதல், எண்ணிக்கை கூடுதல், இதன் மூலம் பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரும். இப்போது இந்த ஃபேட்டி லிவருக்கும் அடிப்படையாக காரணம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு கூட சொல்கிறாங்க. அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் உடற்பருமன் வருது, உடற்பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடியவங்களுக்கு சக்கரை வியாதி வரும், சக்கரை வியாதி இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவோம். அதாவது ஹைப்பர் கொலஸ்ட்ரலேமியா, பார்த்திங்கன்னா ஹைப்பர் ட்ரைக்ளிசரைடேமியான்னு சொல்லுவோம். இல்லை இந்த LDLன்னு சொல்லக்கூடிய அளவு வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாமே கூட பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவரை இன்றைக்கி உருவாக்குது. இது இல்லாமல் வாழ்க்கை முறை நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்குவாங்க, ரொம்ப ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் இருக்கும், குடிப்பழக்கம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேர்த்துக்கு இந்த ஃபேட்டி லிவர் அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்காகவே அவங்க உடம்பு இந்த கொலஸ்ட்ராலை மேனேஜ் பண்ணக்கூடிய, அதாவது HDL, LDL, ட்ரைக்ளிசரைட்ஸ், இந்த VLDL இது போன்ற அளவை மேனேஜ் பண்ணக்கூடிய திறன் உடம்புக்கு இல்லாத பட்சத்தில் ரத்தத்தில் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமானால் அப்பவும் ஃபேட்டி லிவர் வரலாங்க. சரி, ஃபேட்டி லிவர் வரக்கான காரணத்தை பார்த்துட்டோம். இப்போது இது ஃபேட்டி லிவருக்கான ஏதோ அறிகுறி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி தான். அதாவது ஒரு 100 பேர்த்துக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா ஒரு 5% மட்டும்தான் அறிகுறிகள் தெரியும். மீதி 95% இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பாவது ஒரு ஹெல்த் செக்அப் போகும்போது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சூழ்நிலைக்கு ஏதாவது ஸ்கேன் பண்ணும்போதோ இல்லை இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு பண்ணுவாங்க, LFTன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக ஜாண்டிஸ் வந்துருக்கும், மஞ்சக்காமலை வந்திருக்கும், அந்த பிலிருபின் லெவல் கூடியிருக்கும், இந்த லிவர் என்சைம்ஸ் SGOT, SGPTன்னு சொல்லுவோம், அது வந்து கூடியிருக்கும். அப்போ தான் தெரிய வரும், ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு பார்த்தா ஃபேட்டி லிவர் இருக்கும். ஸோ பல நேரங்களில் ஃபேட்டி லிவருக்கு அறிகுறியே இருக்காது. உடற்பருமன் இருக்கா, நமக்கு ஃபேட்டி லிவர் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லை நம்ம வாழ்க்கை முறை சரியில்லாமல் இருக்கிறதா, அதிகமாக மது அருந்துகிறோமா, அதிகமான இனிப்பு, அதிகமான மாவுச்சத்து, உடல் உழைப்பு இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோமா, இந்த ஃபேட்டி லிவர் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஃபேட்டி லிவர் இருந்தால் என்ன தொந்தரவுகள் வரலாம்? சரி, பல நேரங்களில் ஃபேட்டி லிவர் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சில பேர்த்துக்கு பின்னாடி தான் தெரிய வருது ஃபேட்டி லிவரால் தொந்தரவுகள் வருதுன்ட்டு. ஃபேட்டி லிவரால் கல்லீரல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கமாகும்.
ஹெப்படோமெகாலின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்லீரல் வீக்கமாகும். இந்த ஃபேட்டி லிவர் வந்து கிரேட் 1 கிரேட் 2 இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆல்மோஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிட முடியும். சில நேரங்களில் இந்த இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது கல்லீரல் சுருங்க ஆரம்பிக்கும், சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லிவர் சிரோசிஸ் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை அதனால் வரக்கூடிய மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் அது எல்லாத்துக்கும் வராதுங்க. இதை கேட்டு பயந்து போய் ஒரு அச்சுறுத்தல் மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம். பட் நம்ம வாழ்க்கை முறை சரியாக இருந்தால் இந்த ஃபேட்டி லிவர் வராமல் தடுத்துக்க முடியும். அப்போ ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்று, நீங்கள் உடற்பருமன் இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் வெயிட்டை குறைக்கணும். உங்கள் ஹைட் -100 என்ன எண்ணிக்கை வருதோ, ஒருத்தருக்கு வந்து 175 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா 100 கழிச்சா 75 வருது இல்லைங்களா? அந்த 75 கிலோலேருந்து +or-5 kg இருக்கலாம். அது 70லேருந்து 80 கிலோக்குள்ளே அவங்க இருக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களுக்கு 100 ஹைட் -100 × 0.9 அதான் ஐடியல் பாடி வெயிட்னே சொல்லுவேன். பட் எக்ஸாக்டாக இந்த நம்பரை மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஐடியல் பாடி வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அதிகமான மாவுச்சத்தை எடுத்துக்காதீங்க. குறிப்பாக ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட், அதிக இனிப்பு இருக்கக்கூடிய பொருட்கள், மைதா, ஐஸ்கிரீம், இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மது அருந்தக்கூடிய பழக்கத்தை கண்டிப்பாக விடணும். ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாரத்துக்கு ஒரு 5 நாளாவது ஒரு மணி நேரம் வாக்கிங் போகக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க. உங்கள் உணவில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நார்ச்சத்து மிகுந்த மாவுச்சத்து பொருட்களை எடுத்துக்கோங்க. அது குறைந்த அளவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வெயிட் எவ்வளோ இருக்கோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் 60 கிலோ இருக்கீங்கன்னா 60 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஆரோக்கியமான கொழுப்புகள் எடுத்துக்கங்க. ரீஃபைன் பண்ணாத நல்லெண்ணெய், கடலெண்ணெய், உங்கள் அளவுக்கு அதிகமாக எண்ணெயும் பயன்படுத்தாமல் தேவையான அளவு பயன்படுத்திக்கங்க. ப்ளஸ் நிறைய நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள், குறிப்பாக நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அவரைக்காய், சுரைக்காய், புடலங்காய், கோவக்காய், வாழைத்தண்டு, கொத்தவரங்காய், புடலங்காய், இந்த மாதிரி ஒரு 8 காய்கறிகள் நம்ம நாட்டு காய்கறிகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் அளவில் ஃபைபர்ஸ் இருக்குது. இந்த காய்கறியில் எந்த அளவுக்கு சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலுக்கு போனால் சட்னி சாம்பார் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு இல்லைங்க. உங்கள் சாப்பாடு வைக்கிற இடத்துல அதே அளவுக்கு காய்கறி பொரியல் இருக்கணும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 மணி நேரம் உறக்கம், மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை முறை, முறையான உடற்பயிற்சி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் இருந்தால் கூட ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கூட உங்கள் வாழ்க்கை முறை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கூட ஃபேட்டி லிவர் மாறலைன்னா உங்களுக்கு பேசிக்காகவே ரத்தத்தில் கொழுப்பை கையாளக்கூடிய திறன் உடம்புக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்போ ஒரு பொது மருத்துவரை பார்த்து கண்டிப்பாக அதுக்குரிய மருந்துகளை எடுத்துகிட்டு சரி பண்ணிக்கொடுங்க.